ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் சனிக்கிழமையன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். கடந்த 2014 மே 7ஆம் தேதி ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது என்றும் தற்போது பல்வேறு தரப்பினரும் தடை நீக்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டதன் பேரில் இது தொடர்பாக 2014 மே 19ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது என்றும் அம்மனு நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் வன அமைச்சகத்தால் பழக்கப்பட்ட விலங்கை காட்சிப்படுத்துவது என்ற பிரிவிலிருந்து காளைகளை உடனடியாக நீக்க கோரி தமிழக அதிகாரிகள் வரும் 12ஆம் தேதி டெல்லி சென்று வற்புறுத்தவுள்ளனர். இந்த அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்ட பின்னர் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான புதிய அறிக்கையை தமிழக அரசு வெளியிடும் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். ஏற்கனவே தமிழக அரசின் மேல்முறையீட்டில் கடந்த 2006இல் ஜல்லிக்கட்டு விழாவை முறைப்படுத்தி நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டிய முதல்வர் பன்னீர்செல்வம் அதன் பின்னர் நடந்த சட்ட நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டுள்ளார்.